வணக்கம் நண்பர்களே, இது மணி மீடியா. நான் உங்கள் மணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி இன்வெர்ட்டர் பேட்டரியை ஆயுள் காலம் குறையாமல் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேட்டரியோட வாட்டர் லெவலுங்க. பேட்டரியோட வாட்டர் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா பேட்டரி வந்து சீக்கிரம் வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயத்துக்காகத்தான் லாரி பேட்டரியில் தினமும் என்னை கவனி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஸோ பேட்டரியோட டிஸ்டில்டு வாட்டர் லெவல், இந்த வாட்டர் இண்டிகேட்டர் வந்து எப்போயுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நான் இப்போ தான் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்து கீழே இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக இருக்கனால மேலே இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கணும். வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பேட்டரி ஹீட் அதிகமாகிட்டே இருக்கும். ஹீட் ஆகிறதுனால பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் திரும்ப அதே பேட்டரிக்கு வந்து ஆயுள் காலம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது பேட்டரியோட டெர்மினல். 2 டெர்மினல் இருக்குங்க பேட்டரியில். ப்ளஸ் மைனஸ் 2 இருக்கிற 2 டெர்மினலும் பூத்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் சைடு அதிகமாக பூத்துருக்கு. ப்ளஸ் சைடு வந்து அதாவது சிமெண்ட் மாதிரி உள்ள ஒரு படிமன் மேலே படிஞ்சிருக்குது. இந்த படிமனை நம்ம இதுலேருந்து கையாலலாம் சாதாரணமாக தொடச்சி எடுக்க முடியாது. இது மாதிரி பூத்து இருந்தால் பேட்டரி என்ன ஆகும் அப்படின்னா, சார்ஜ் ஆகாது. அதே மாதிரி ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகாது. ஒரு பேட்டரி, இந்த பேட்டரியை பொறுத்தளவு இது 12 வோல்ட்டு, ஃபுல்லாக சார்ஜ் 12 வோல்ட் ஆகாது. அதே மாதிரி ஃபுல்லாக 12 வோல்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகாது. ஒரு 4 வோல்ட், ஒரு 6 வோல்ட்டு, 12 வோல்ட்டு இருக்குன்னா ஒரு 8 வோல்ட்டு, ஒரு 6 வோல்ட்டு தான் டிஸ்சார்ஜ் ஆகும். அதே மாதிரி 8 வோல்ட்டு 6 வோல்ட்டு தான் சார்ஜ் ஆகும். ஸோ இது மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி படிஞ்சிருக்கிற சிமெண்ட் படிமன் மாதிரி உள்ளதை நம்ம எடுக்கணும். இதுக்கு கொதிக்க சுடுதண்ணி எடுத்துக்கணும். நல்லா கொதிக்கணும் சுடுதண்ணி. இதை வந்து அந்த டெர்மினலில் ஊற்றணும். ஒரு கண்டிஷன், இதை ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்வெர்ட்ரு, வீட்டில் இபி லைன், இது ரெண்டையுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுறது நல்லது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடி இபி லைனையும் இன்வெர்ட்டரையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. சிமெண்ட் போல் படிஞ்சிருக்கிற படிமன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவாகவே கரைஞ்சி கீழே போயிடும். இது மாதிரி போனதுக்கப்புறம் ஒரு நல்ல துணியை வச்சு இதை தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்ல சுத்தமாக இருக்கும். இது மாதிரி பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களோட பேட்டரியோட ஆயுள் காலம் நீளும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போடுங்க.